செக்ஷன் 143 சப்செக்ஷன் 3. ஓகே, அதில் ஒன் ஆஃப் த கிளாஸஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஆடிட்டர் ஆடிட் பண்ணும்பொழுது அவரோட ஆடிட் ரிப்போர்ட்டில் அவர் ஒரு மென்ஷன் பண்ணணும். அதாவது அந்த கம்பெனியில் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் ஓவர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறாங்கல்ல, அதில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், வெதர் இட் இஸ் தேர் அடிக்வசி ஆஃப் த ஃபினான்ஷியல் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் எஃபெக்டிவ்னஸாக இருக்கா, ஆப்ரேஷனலாக இருக்கா, ஆப்ரேஷனல் அடிக்வசி எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் ஒரு ஆடிட்டரோட ரிப்போர்ட்டில் தெரிவிக்கணும். ஓகே, பட் இதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 1% கம்பெனியாக இருந்தீங்கன்னா, இல்லை ஸ்மால் கம்பெனி ஆர் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான், பட் எங்களோட டோட்டல் ரெவென்யூ 50 crores கூட கிராஸ் பண்ணல, எங்களோட டோட்டல் பாரோயிங்ஸ் ஒரு 25 crores கூட கிராஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால், டெஃபினட்டாக இந்த மாதிரி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் ஆர் 1% கம்பெனி ஆர் ஸ்மால் கம்பெனிஸ்க்கு அவங்களோட இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் ஓவர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆடிட் ரிப்போர்ட்டில் செப்பரேட்டாக நம்ம கொடுக்க